பாறைக்குள்ளையும் பூ பூக்கும் உண்டு பாட்டுகள் இருக்குது, இலக்கியங்களும் இருக்குது. இந்த பாறைக்குள்ள இந்த மலர், இந்த சின்ன மலர் எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கோ. அப்படியே கொடி அதுக்கான உடைச்சி கொண்டு வெளியில் வந்திருக்குது, கொண்டில் உடைச்சி கொண்டு வந்திருக்குது. இல்லையண்டா இதுக்குள்ளே உடைச்சி கொண்டு வெளியில் இதுக்குள்ளேயே வேர் வச்சு வந்திருக்குது. வாழணுமென்று நினைச்சால் நாங்கள் துணிவை கொண்டு வரணும். துணிவை கொண்டு வந்தால் நிச்சயமாக நல்லபடியாக வாழலாம். ஐயோ என்னால் முடியலையே, என்னால் முடியலையே, எனக்கு ஒன்றும் இல்லையே, எனக்கு எதுவும் தரையிலையே கடவுள் என்று சொல்லி இறைவனையும் பேசி இயற்கையையும் பேசி திட்டி எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே தினம் தினம் கீழ்த்தரப்படுத்தி எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன வாழ்க்கை என்று சொல்லி சொல்லி எங்களோட வாழ்க்கையை நாங்களே வீணடிக்காமல் இந்த செடிகளை போல நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நாங்களே செதுக்கி கொள்ளலாம். மற்றாக்கள் எங்களுக்கு எதுவும் செய்யலை என்று சொல்கிறதுக்கு நாங்கள் பிறக்கும் போதும் இறக்கும் போதும் மற்றவர்களோடு இணைஞ்சு போகிறது இல்லை. நாங்கள் தனியாகத்தான் பிறந்து தனியாக தான் இறக்க போகிறோம். அப்போ எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தனியாக தான் அமைச்சு கொள்ளணும். யாரையும் நாங்கள் எதிர்பார்க்க தொடங்கினோம் என்று சொன்னால் இறுதி வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொண்டு வரும். ஏமாற்றத்தை கொண்டு வரும் பொழுது நாங்கள் வாழ்க்கையை வெறுக்க தொடங்குவோம். அதை விட்டுட்டு இந்த அழகான செடி மலர்களை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை செதுக்கி நல்ல அழகாக வாழுவோம். பிறருக்கு நன்மையை செய்து வாழுவோம். வணக்கம்.